ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாகின் ஆத்தென்டிகேஷனை எப்படி பைபாஸ் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை. நம்மக்கிட்ட யூசர் நேம் மட்டும்தான் இருக்குது, பாஸ்வேர்டு இல்லை. ஸோ அப்படி யூசர் நேமை மட்டும் வச்சு அந்த அக்கௌண்ட் உள்ளே எப்படி அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் வல்னரபிலிட்டினா என்னென்னா, ஒரு அட்டாக்கர் ஒரு லாகின் மெக்கானிசமில் யூசர் நேம் பாஸ்வேர்டை பைபாஸ் பண்ணி வேறு ஒரு யூசரோட அக்கௌண்ட்டை அன்ஆத்தரைஸ்டாக அந்த அட்டாக்கர் ஆக்சஸ் பண்ணாருன்னா அங்கெல்லாம் இந்த ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் வல்னரபிலிட்டி உருவாகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் யூசர் நேமை மட்டும் வச்சு பாஸ்வேர்டை எப்படி ப்ரூட் போஸ்ட் பண்ணி நம்ம எப்படி அந்த அக்கௌண்ட்டை அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரூட் போஸ்ட் மெத்தடை தான் யூஸ் பண்ணி பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி ப்ரூட் போஸ்ட் மெத்தட்னா என்னென்னா, ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஹேக்கிங் டூலை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் அட்டம்ஸ் அந்த லாகின் மெக்கானிசமில் ட்ரை பண்ணுவார். ஸோ அது வேலிடாக இருந்தால் என்ன பண்ணோன்னா, நம்மளை கிராண்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணோம். ஸோ வேலிடாக இல்லைன்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது போல் தான் நம்மளும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, பர்ப் ஷூட் தான் யூஸ் பண்ணி எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரூட் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது என்னுடைய மெட்டாஸ்ப்ளாய்டபிள் ஓஎஸை தான் விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது எப்படி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதுதான் இந்த லாகின்ல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைபாஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரூட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் நேமில் அட்மின் கொடுக்குறேன், பாஸ்வேர்டில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ இது ஒரிஜினல் யூசர் நேம், பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது இன்கரெக்ட் யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அட்மின்னு கொடுத்துட்டு 1 2 3ன்னு கொடுத்துட்டு நான் பப் ஷூட்டை யூஸ் பண்ணி தான் ப்ரூட் போஸ்ட் பண்ணி பாஸ்வேர்டை எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ப்ராக்ஸி ஆன் பண்ணிக்கிறேன். பர்ப் ஷூட்டில் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பர்ப் ஷூட் யூஸ் பண்ண தெரியலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பர்ப் ஷூட் பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு லேட் ஆகும் அப்லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள், நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணுறேன் பர்ப் ஷூட்டில். ஸோ கேப்சர் பண்ண உடனே அந்த ரெக்வஸ்ட் ஹோஸ்ட்டை தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ 2 ஹோஸ்ட்டும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை தான் நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ அங்கே யூசர் நேமுன்றத்தில் அட்மின்னு இருக்குது, பாஸ்வேர்டுன்றத்தில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு யூசர் நேம் தெரியும். ஸோ யூசர் நேம் அட்மின்ன்றது எனக்கு தெரியும், எனக்கு பாஸ்வேர்டு தான் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, பாஸ்வேர்டை தான் ப்ரூட் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ரெக்வஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரூடரில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ப்ரூட் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ சென்ட் பண்ணிவிட்டு இன்டர்செப்டை நான் ஆஃப் பண்ணோன்னே எனக்கு இங்கே என்ன காமிக்குதுன்னா, யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ என்னுடைய இன்ட்ரூடர் டேப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இன்ட்ரூடர் டேப் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா, கிளியர் பொசிஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம பாஸ்வேர்டை தான் ப்ரூட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்டு தான் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த 1 2 3 அதை தான் நம்ம என்ன பண்ணோன்னா பொசிஷனாக ஆட் பண்ணணும். பேலோட்ஸ் இங்கே செட் பண்ணணும். ஸோ பேலோட்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருந்தால் சிம்பிள் லிஸ்ட்டில் இருந்தாலே நம்ம ப்ரூட் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லோடுன்னு கொடுத்தா உங்கள்கிட்ட எதனா வேர்ல்ட் லிஸ்ட்டு ஃபைல் இருந்ததுன்னா, அதை பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு ஃபைல் இருந்ததுன்னா நீங்கள் அதை லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா டெமோக்காக ஒரு 20 டம்மி பாஸ்வேர்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை தான் வச்சு ப்ரூட் போஸ்ட் பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பேஸ்ட்டு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பேலோட ஆப்ஷனில் அந்த 20
டம்மி பாஸ்வேர்டும் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பேலோடு கவுண்ட்டும் வந்து 20 வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன ஆகுனா நான் வந்து பொசிஷன் வந்து செட் பண்ணலை 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த 20 டம்மி பாஸ்வேர்டும் வந்து போய் மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கும். ஸோ இது எப்படி வெரிஃபை பண்ணோன்னா நம்ம வந்து ப்ராக்ஸி ஆன் பண்ணி வச்சுருக்கோங்களா. ஸோ அது மூலயமா என்ன ஆகுனா இந்த நம்ம பொசிஷனாக சூஸ் பண்ண இடத்துல ஒரு பாஸ்வேர்டும் வந்து மேட்ச் பண்ணி இது வேலிடா இன்வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா ஒன்று மேட்ச் பண்ணி வந்து ஸ்டேட்டஸ் கோடு வந்து வருது, லென்த்து வந்து தருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டு. ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு சூஸ் பண்ணலை, அங்கே வந்து 1லேருந்து 6 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து அந்த யூசர் நேமுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம், லாஸ்ட்டில் எதனா வந்து வந்திருக்குதா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. 200 ஓகே தான் வந்திருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து என்னென்னா கரெக்டான பாஸ்வேர்டா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருக்குறாங்க யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து ராங்கான பாஸ்வேர்டு போடும்போது அந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து எப்படி வந்ததோ ஸோ அதேமாரி தான் வந்து நம்மளுக்கு இதுலேயே வந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரே நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு பொசிஷனை செட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டம்மி பாஸ்வேர்டு கொடுத்தாலும் ஸோ அந்த ஒரு பாஸ்வேர்டும் அந்த யூசர் நேமுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ரூட் போஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் பாஸ்வேர்டை வந்து ப்ரூட் போஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன் லாகினை வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டருன்றது வந்து போப் ஷூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வருமோ ஸோ அதே போல் வந்து நம்ம போப் ஷூட்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அங்கே எப்படி வந்ததோ நம்மளுக்கு அது போல் தான் இங்கே வந்துருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இது போல் வந்து ப்ரூட் போஸ்ட் பண்ணும்போது நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னா ஸ்டேட்டஸ் கோடு பார்க்கணும். எதனா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கோடு வந்துருக்குதா அப்படின்னா லென்த்தில் வந்து செக் பண்ணணும். லென்த்து வந்து டிஃப்ரெண்ட் லென்த்து எதனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இதில் வந்து வெரிஃபை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு பேலோடு மட்டும் எனக்கு வந்து லென்த்து வந்து வேறையாக இருக்குது, மற்ற எல்லாமே வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதுவை மட்டும் என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனுடைய ரெஸ்பான்ஸு என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு டபுள் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்களே இது போல் டிஃப்ரெண்ட்டு ஸ்டேட்டஸ் கோடு லென்த்து வந்துன்னா ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா அட்மின் யூசர் நேம் வந்து அட்மின் வந்துருக்குது, பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுனே வந்துருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸில் பார்க்கலாம். ஸோ அங்கே என்ன ஸ்டேட்டஸ் கோடு வந்ததோ அதேமாரி தான், அதாவது வந்து இன்கரெக்டான பாஸ்வேர்டுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோடு வந்ததோ அதே சேம் கோடு தான் வந்து இதுலேயே வந்துருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் ரெஸ்பான்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடு ஏரியா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இதுதான் அந்த பாஸ்வேர்டு நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா அங்கே இன்கரெக்டுன்னு வந்தது, இதில் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. ஸோ வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்கரெக்டுன்னு வந்தது, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆகி அட்மின் பேஜ் நம்மளுக்கு அட்மின் ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு யூசர் நேமை வச்சு பாஸ்வேர்டு வந்து ப்ரூட் போஸ் பண்ணி செக் பண்ணி நம்ம வந்து ரியல் டைமில் வந்து பண்ணும்போது இப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் வந்து அட்மின் போடுறேன், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்னு போட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ நான் ப்ரூட் போஸ்ட் பண்ண பாஸ்வேர்டை வந்து நான் இங்கே வந்து கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா அட்மின் பேஜ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து லாகின் ஆத்தென்டிகேஷனை வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு தெரியலனா அதை வந்து ப்ரூட் போஸ்ட் பண்ணி இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் வல்னரபிலிட்டினா என்ன, அதை வந்து நம்ம வந்து ப்ரூட் போஸ்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி அதை எப்படி வந்து ப்ரூட் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.